எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல சமீபத்தில் வந்து சில அப்டேட்ஸ் பார்த்தோம்னா, சீனாவும் சவுதி அரேபியாவும் ஈரானுமே வந்து ஒரு முத்தரப்பு டீலிங்ஸ் வந்து நிறைய செஞ்சிருந்தாங்க. பொதுவா ஈரானும் சீனாவும் வந்து நண்பர்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். பட் சவுதி அரேபியா இதுல வராங்க அப்படின்னும் பொழுது ஏதோ சம்திங் சேஞ்சஸ் நடக்குதா மிடில் ஈஸ்ட்ல? அப்போ அந்த பிராந்தியத்தோட மிகப்பெரிய ஒரு நாடுகள், அதாவது முக்கியமான தீர்மானகரமான ஒரு நாடுகள், அதாவது அவங்களுடைய முடிவுன்றது அந்த பகுதி அரசியலையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது அப்படின்னா 2 நாடுகள் தான். ஒன்னு ஈரான், இன்னொரு சவுதி அரேபியா. ஏன்னா அளவுலையும் சரி, இயற்கை வளங்களையும் சரி, அவங்க வந்து ரொம்ப பெரிய நாடுகள். அப்போ சவுதி தொடர்ந்து அமெரிக்க ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்க இருக்கிறப்போ இந்த மாதிரியான விஷயம், அவங்களுடைய போர் தளவாடங்கள் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் ஆகட்டும், எல்லாமே அங்க இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த 72க்கு பிறகு பாத்தீங்கன்னா அங்க இவங்களுடைய எண்ணெய் இறக்குமதி இங்கிருந்து ஏதாவது சவுதி அரேபியால இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு இருந்தது. ஆனா காலப்போக்கில் என்ன நடக்குது அப்படின்னா, அங்க அமெரிக்கர்கள் வந்து இவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய எரிபொருளை சுத்தமா நிறுத்திட்டாங்க. இப்போ அவங்க இறக்குமதி பண்றதுக்கு பதிலா ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு சந்தைக்கு ஒரு போட்டியாளரா வந்துட்டாங்க. போட்டியாளரா வந்ததுக்கு பிறகு இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும், நம்ம இவங்களுக்கு ஒரு மாற்று சந்தை வேணும். அந்த மாற்று சந்தைன்றது முக்கியமான சந்தை ஒண்ணு இந்தியா, இன்னொன்னு வந்து சீனா. அப்ப இந்தியா முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய அந்த அவங்களுடைய அந்த ஆதிக்கத்தை ஏத்துக்கிட்டோ இல்ல அவங்களுடைய அழுத்தத்தை ஒத்துக்கிட்டோ என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல ஈரான்கிட்ட நாங்க எண்ணெய் வாங்க மாட்டோம்னு ஒரு முடிவு 2011 அறிவிச்சாங்க. ஆனா சவுதி அரேபியா பொறுத்த அளவுக்கு நம்ம எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம் முன்னாடி. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, குறைவான விலையில நமக்கு ரஷ்யாவில இருந்து எண்ணெய் கிடைக்கிறதால நம்ம என்ன பண்றோம், ரஷ்யாவில இருந்து இறக்குமதி பண்றோம். அதனால யாருடைய சந்தை போகுதுன்னு நீங்க பார்க்கணும். அப்ப சவுதியோடைய சந்தை தான் போகுது. அப்ப நீங்க இந்த சொன்னீங்க இல்லைங்களா, இந்த 3 நாடுகள் கூர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி ஒண்ணு வந்தது. என்ன அப்படின்னா, சவுதி அரேபியால இருந்து சீனா எண்ணெய் இறக்குமதியை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. அப்போ இதோட நகர்வு என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு சந்தை அப்படின்னா அது சீனா தான். அப்ப சீனாவோட நீங்க வந்து இணக்கமா போறது அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப நான் சீனாவோட இணக்கமா போயிட்டு இருக்கும் பொழுது நான் ஈரான் எதிர்ப்பு நடவடிக்கை செய்ய முடியுமான்னா முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பகுதி ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவணும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளராக இருந்துட்டு நீங்க வந்து ஒரு நாங்க ஒருத்தருக்கு ஒரு சண்டை போடுவோம்னு சொல்லிக்கிட்டு ஒரே நாட்டுக்கிட்ட நீங்க வந்து வணிகம் வைக்க முடியுமான்னு முடியாது. அது வந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்துல இவங்க அமெரிக்கா வந்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்யறாங்க, இல்ல ஒரு 2 நாடுகளையும் பிரித்து வைக்கிறதுன்னு ஒரு முயற்சி செய்யும்போது அதுக்கு கவுண்டரா இவங்க சீனாவுடைய நகர்வு என்னவா இருக்குன்னா, இவங்க 2 பேரும் சேர்த்து, அதாவது இவங்கள்ட்ட இருக்கிற அந்த பொருளாதார வலிமைன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி 2 பேரையும் ஒரே அணிக்குள்ள கொண்டு வர்றது. அதன் மூலமா தன்னுடைய அரசியல் வலிமையை கூட்டிக்கிறது, சீனாவுடைய அரசியல் வலிமையை கூட்டிக்கிறது, அமெரிக்காவுடைய அரசியல் வலிமை அந்த பகுதியில குறைக்கிறது அப்படின்ற அந்த நகர்வாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இதோட நீட்சியா இப்போ பேசின அந்த என்ன சொல்றது, இருதரப்பு பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே இங்க இருக்குது. இவங்களுடைய அதை வந்து விரிவாக்கம் செய்யும் பொழுது ஏன் அப்படின்னா, ஈரான்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ஹப். அதாவது பழங்காலத்துல இருந்து எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வணிகம் சார்ந்த ஒரு மையமாவே அந்த கிமு 300 இருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு மையம், இன்னும் சொல்ல போனா கிமு 400 இருந்தே சொல்லலாம். அப்படியான ஒரு மையம் அது இறங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு. ஆனா அது வழியா போற அந்த சரக்கு போக்குவரத்துன்றது இவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம நடக்க முடியுமான்னு முடியாது. சவுதி அந்த மற்ற அரபு நாடுகளோட ஒத்துழைப்பு இல்லாம இருக்க முடியுமான்னு முடியாது. ஏன்னா நீங்க அதுல நிறைய சீர்குலைவு செய்ய முடியும். ஏன்னா இந்த மாதிரியான சரக்கு போக்குவரத்துல முக்கியமான விஷயம்னா பாதுகாப்பு சார்ந்த விஷயம். அப்போ அந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னா உங்களால அந்த மாதிரியான ஒரு வணிகம் பீஸ்ஃபுல்லா, அதாவது அமைதியான முறையில எந்த ஒரு தொல்லையும் இல்லாம செய்யவே முடியாது. அப்போ அதுக்கு இவங்க எல்லாம் ஒரே அணியில் இருக்கிறது, ஒற்றுமையா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியமான விஷயம். அதுக்கான அந்த பொருளாதார அந்த தேவையில இருந்தா என்ன பண்றாங்க அப்படின்னா, சீனர்கள் இவங்களை இணைக்கிறது, அதாவது சவுதியையும் ஈரானையும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தி அவங்களுடைய இந்த அரசு உறவுகளை வந்து சீர் செய்யறது அப்படின்ற ஒரு முயற்சியை செய்யறாங்க. அவங்களுடைய மத்தியஸ்தத்துல இப்போ ரெண்டு நாடு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இவங்களுடைய அந்த தூதரகத்தை வந்து ரெண்டு நாடுலையும் திறந்திருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய அந்த முயற்சி அப்படிங்கிறது அந்த பொருளாதார நலன் சார்ந்தோம். அது மட்டும் கிடையாது. சீனாவிலிருந்து செல்லக்கூடிய பெரும்பாலான பொருள் எங்க போயிட்டு இருக்குன்னா ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் போயிட்டு இருக்கு. அப்ப ஐரோப்பா சந்தையை வந்து நீங்க கட்டுப்படுத்தும் பொழுது இவங்களுடைய பொருள் அங்க போகணும். அது வந்து இப்போ பெரும்பாலும் எதெல்லாம் மாற்று வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நேரடியா இங்க வந்து சரக்கு ரயில் வழியா ஐரோப்பாவை கொண்டு போறது அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா கடல் வழியா போகும்போது செலவு அதிகம். இன்னொன்னு என்னன்னா பாதுகாப்பு ரொம்ப குறைவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ
சவுதி அரேபியா இந்த பக்கத்துல கொண்டு வரும்பொழுது அவங்களுடைய அந்த ஐரோப்பிய சந்தையை யார் கைப்பற்றுறது அப்படின்றத இங்க இருக்கிற சந்தையில ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ சீனாவுடைய தொடர்புல ஏற்கனவே ரஷ்யா வந்திருக்கிறாங்க. அப்போ சவுதி அரேபியாவும் இங்க இவங்களுடைய சீனாவோட தொடர்புல வரும்பொழுது இந்த நாடுகளோட ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நகர்வாகவும் இதை நம்ம பார்க்கிறோம். எப்போ இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுக்கு பிறகு அந்த சந்தையை யாரு வந்து அதிகமான இன்னைக்கு நாளைக்கே போய் நீங்க வந்து அமெரிக்காவுடைய அந்த இன்ஃபுளுன்ஸை குறைச்சிட முடியாது ஐரோப்பா மேல. ஆனா படிப்படியா உங்களால குறைக்க முடியும். எப்படி குறைக்க முடியும்? நேரடியாக நீங்க பேச்சுவார்த்தை நினைச்சு குறைக்க முடியுமானா முடியாது. உங்களுக்கு இருக்கிற இயற்கை வளம் உற்பத்தி வலிமையை சார்ந்தா என்ன பண்ண முடியும்? அந்த சந்தையில உங்களுடைய வலிமையை கூட்ட முடியும். அவங்கள உங்க பக்கம் கொண்டு வர முடியாது. ஐரோப்பிய நாடுகளும் உங்க பக்கம் கொண்டு வர முடியும். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உற்பத்தியாளர்கள், அதாவது எண்ணெய் உற்பத்தியாளர்களா இருக்கக்கூடிய மேற்காசியாவும் பொருள் உற்பத்தி சரக்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஆசியாவும் ஒன்றா இணையும் பொழுது உற்பத்தியாளர்களோட கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது கூடவே வந்து ரஷ்யாவும் இணையும் பொழுது மொத்த உற்பத்தியாளர்களும் ஒரு அணியா வருவாங்க. ஒரு அணியா வரும்பொழுது நுகர்வாளராக இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பக்கம் போறதான்ற அந்த ஒரு டயலமா வரும்பொழுது இயல்பாவே இந்த பக்கம் வர்றது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க வைக்க முடியுன்ற ஒரு ஒரு ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல். ரொம்ப சாதாரணமா வெளிப்பார்வை ஏதோ பேசுறாங்க ஒன்னா சேர்ந்து செய்யறாங்கன்ற மாதிரி இல்லாம அது ஒரு திட்டமிட்ட நகர்வுகளா தான் இருக்கும். அது இதுதான் ஜியோபொலிட்டிக்ஸ்ல, அதாவது இந்த மாதிரி பூகோள அரசியல்ல அந்த அந்த சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சதுரங்க ஆட்டம். இது இந்த காய் எங்க நகர்த்தினா அந்த காய் எங்க நகரும், அந்த காய் எங்க நகர்த்தினா இந்த காய் இந்த நகரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நகர்வுகளை எனக்கு புரிஞ்சுக்கலாம். இல்ல நீங்க பேசும்போது நான் ஒண்ணு அப்சர்வ் பண்ணேன்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்ளமேசி அப்படின்றது வந்து 2 பேரை பிரிச்சு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி பண்ணுவாங்க. ஆனா சீனாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிப்ளமேசியா எந்தவித போரும் இல்லாம கத்தியின்றி ரத்தமின்றின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்மூத் டிப்ளமேட்டிக் வந்து சீனா பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அந்த அரசியல் இதை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா சாஃப்ட் பவர், ஹார்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்மையான ஒரு ஒரு அப்போ இது ரெண்டுமே ஒரே விஷயம், ஒரே நோக்கத்தை தான் செய்யறது. நீங்க வந்து ஒருத்தரை வந்து அடிச்சு தலையில தட்டி செய்யலான்னு சொல்றதும் ஒரு ஒரு வகைதான். இன்னொன்னு இப்படி நீங்க செய்யுங்க, அப்படி செய்யலன்னா அப்புறம் பின் விளைவு இருக்கும் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது சாஃப்ட், அது ஹார்டு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா சைனாவை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு நகர்வை செய்யறாங்க. அதுல இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க ஒரு கொள்கையை அறிவிச்சிருக்காங்க. என்ன கொள்கை அப்படின்னா எந்த ஒரு நாட்டோட உள்நாட்டு விவகாரங்களையும் நாங்க தலையிட மாட்டோம், இறையாண்மை விஷயத்துல தலையிட மாட்டோம், நாங்க நேரடியாவோ மறைமுகமாவோ இறையாண்மையை கேள்விக்குட்படுத்தும் விஷயமா இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஏன் அவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா, அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு அந்த இறையாண்மை இல்லாமலாக்குவது அப்படின்றதுதான் அவங்களுடைய அந்த இதுவரைக்குமான திட்டம். ஏன் அவங்க அதை செய்யறாங்க அப்படின்னா ஏதோ காரணம் இல்லாம ஏதோ கண்ண மூடிட்டு செய்யறது கிடையாது. இந்த உலகமயம் அப்படின்றதோட அச்சாணி என்ன அப்படின்னா அந்த டாலர் மூலதனம் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம எல்லா நாட்டுக்குள்ளேயும் போகணும். நீங்க எல்லாரும் இறையாண்மை அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா ஒரு எல்லை கோடை போட்டுக்கிட்டு அந்த எல்லை கோட்டை நின்றுட்டு ராணுவர்களை வச்சு யாரும் உள்ள வராம பாத்துக்கிறது தான் இறையாண்மை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அது உண்மையும் கூட. எப்ப உண்மை அப்படின்னா விவசாயம் சார்ந்த உற்பத்தி நடக்கும் பொழுதும் அந்த எல்லைகளை கடந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டை படையெடுத்து போய் அந்த அந்த பகுதியில் கைப்பற்றுறதுன்ற ஒரு விஷயம் நடந்தது. ஆனா தொழில்மயமானதுக்கு பிறகு இங்க எதை நீங்க கைப்பற்ற போறீங்க? ஒண்ணு அந்த மாதிரி நான் தொழிற்சாலைகளை கைப்பற்றலாம். தொழிற்சாலை அவங்கள்ட்டே இருக்குது. அவங்க ஏன் வந்து இவங்க தொழிற்சாலை கைப்பற்ற போறாங்க? ஒண்ணும் கிடையாது. அப்ப இவங்களுக்கு தேவை சந்தை மூலப்பொருள் தான். அந்த சந்தை மூலப்பொருளை நீங்க வந்து நேரடியா போரிட்டு தான் செய்யணும்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க, ஏன்னா எங்க நிறுவனத்தை உள்ள விடுங்க, எங்க மூலதனத்தை உள்ள விடுங்க, நாங்க உற்பத்தி பண்ணி நீங்களும் வச்சுக்கலாம் நாங்களும் வச்சுக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் பேசிக்கிறது தான். அப்போ ஏற்கனவே அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இல்லாத ஊர்ல நீங்க இப்படி செஞ்சிட முடியும். இருக்கிற ஊர்ல என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே இருக்கிற ஒருத்திக்கு எரிஞ்சிட்டு ஒரு புது ஆளை இவங்களுக்கு தேவைப்பட்ட ஆளை ஒரு ஆளை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க அந்த மாதிரியான வேலைகளை செய்ய முடியும். அப்போ உலகமயத்தோட தேவைன்றதே என்னவா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான இறையாண்மையை இல்லாமலாக்குவது, அந்த நாடுகளுக்கு இடையிலான அந்த எல்லைகளை அழிப்பது அப்படின்றது அதோட தேவையா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அது கவுண்டரா என்ன செய்யறாங்க அப்படின்னா இறையாண்மையை எந்த வகையிலையும் கேள்விக்குட்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றது மூலமா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா இவங்களுடைய உற்பத்தி வலிமை பெரிய இருக்குது, அளவுக்கு அதிகமா உற்பத்தி பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு சந்தை வேணும். ஆனா சந்தையை வந்து போரிட்டு சந்தை செய்வதா இல்ல அங்க இருக்கக்கூடிய மற்ற ஆளும் இருக்க, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளு வர்க்கம் இருக்கும். அது இயல்பானதுதான். அவங்கதான் ஆட்சி செய்வாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னை வந்து ஆட்சியில இருந்து அகற்றுறதுக்கான எந்த மாதிரி மறைமுக வேலை எல்லாம் செய்ய மாட்டேன், என் கூட சேர்ந்துக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து எனக்கு சந்தை கூட உனக்கும் வந்து உனக்கு அதுக்கு குறிப்பிட்ட அளவு நான் பலன் தரேன் அப்படின்றதுக்கான ஒரு மறைமுக, அதாவது அதுக்கு ஒரு அலுவல் சார் மொழியா சொல்லலாம். நீங்க சொல்ற அந்த சாஃப்ட் பவர்ன்றது அந்த மாதிரி மொழியா சொல்லலாம். அப்ப சீனாவோட தேவையை அவங்க வந்து இந்த மாதிரி 2 பேர் கலந்து 2 பேர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றத விட அதைதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வெளியுறவு கொள்கையில வின் வின் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே பேசும்போது இந்த வார்த்தை இல்லாம வந்து சீனர்கள் பேசவே மாட்டாங்க. வின் வின் அப்படின்னு தான் பேசுவாங்க. என்ன 2 பேருக்கு வெற்றி, உனக்கு கொஞ்சம் பங்கு இருக்கு எனக்கு கொஞ்சம் பங்கு இருக்கு அப்படின்னா. அப்ப 2 பேரும் பங்கு இருக்குது அப்படின்னா யாருடைய சந்தை அவங்க பங்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவோட சந்தை தான் பங்கு போட்டுக்கிறாங்க. அப்போ உனக்கு எனக்கு வெற்றினா யாருக்கோ ஒருத்தருக்கு தோல்வி இருக்கணும். யாரோட தோல்வினா அமெரிக்காவோட தோல்வி. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இது வரைக்கும் அவங்க எடுத்த
அந்த என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான இறையாண்மை மீறுவது உலகம் முழுக்க தன்னுடைய அந்த உற்பத்தியையும் டாலரையும் கொண்டு போறது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சதுதான் இறையாண்மை இல்லாமல. அது எந்த ஒரு நாடே கிடையாது. உலகமே ஒரு நாடு தான். உலகமே உலகமயம். அதுதான் அதோட அதுல இருக்கிற அந்த கோர் பாயிண்ட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நீங்க வந்து உங்க நாடு நீங்களா இருந்துங்க, எங்க நாடு நாங்க நாங்களா இருந்துக்கிறோம். 2 பேரும் நம்ம சமமா வந்து பிரிச்சுக்குவோம். அப்ப யாருன்னா மறைமுகமா யார் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள உள்ள விடாம நம்ம 2 பேரும் பிரிச்சுக்குவோம். நீ அவங்க கூட நின்றுட்டு இருக்கிறன்றதுக்கான ஒரு ஒரு இதுதான். நீங்க நம்ம மொழியில சொல்லணும்னா இப்படிதான் சொல்லி புரிஞ்சுக்கணும் அதை. சார் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமே என்னன்னா, ஏன் ஈரானும் இஸ்ரேலும் அந்த 12 நாள் யுத்தத்துல ஈடுபட்டாங்க, ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய எழுது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த போரை பொறுத்த அளவுக்கு அதான் அப்போ ஒரு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு போராட்டமா தான் அந்த அதாவது இந்த ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு நடந்த அந்த பகுதி. ஆனா இன்னும் சொல்ல போனா இந்த கேள்வி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பறந்து விரிந்த அளவுல பார்க்கணும். இந்த எண்ணெய் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா பைப்லைன் பாலிடிக்ஸ் அப்படின்ற வகையில தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இந்த போரை எந்த எந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறது, எந்த ஒரு கோணத்துல இருந்து பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்ணெய் குழாய் அரசியல் அப்படின்ற வகையில் தான் பார்க்கணும். எண்ணெய் குழாய் அரசியலோட 12 நாள் யுத்தத்தையே நீங்க சொல்றீங்களா? 12 நாள் யுத்தம்ன்றது இதோட பார்க்கணும். இந்த அந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அதாவது மேற்காசியாவில் இருக்கக்கூடிய மொத்த அரசியலும் சரி, இராணுவ நடவடிக்கைகளும் சரி, எதை மையப்படுத்துனது அப்படின்னா, அந்த பைப்லைன் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் குழாய் சார்ந்த பாலிடிக்ஸ் தான். அது எதை வழியா கொண்டு போறது, அது எப்படி நம்ம வந்து ஐரோப்பிய அந்த சந்தையை பிடிக்கிறது அப்படின்றதான் எல்லாருக்குள்ளயும் இருக்கிற சண்டை. அப்போ அந்த அந்த பிரச்சனையோட ஒரு அங்கமா தான் அந்த ஹமாஸ் தாக்குதல். அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, ஒண்ணு அங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஈரான்ன்றது இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அதனுடைய எரிபொருளும் சரி, அதனுடைய அந்த நாடும் சரி, இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய ஆதிக்கம், அதாவது அமெரிக்க ஆதிக்கத்தை நேரடி நீங்க போய் அமெரிக்காவை தாக்க முடியாது. ஆனா அவங்களுடைய பிரான்ச், அதாவது அவங்களுடைய பிராந்திய வல்லரசா இருக்கக்கூடிய அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இஸ்ரேலை வந்து தொடர்ந்து சுத்தி வளைக்கிறது அப்படின்ற அதெல்லாம் அவங்க ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்னு சொல்றாங்க. இவங்களை அவங்க சுத்தி வளைக்கிறது, அவங்களுடைய ஆதரவு நாளுக்கு இவங்க சுத்தி வளைக்கிறது அப்படின்னு அவங்க ஒரு நிலைப்பாடு. இந்த நாடை வந்து தொடர்ந்து நீங்க ராணுவ நிலைகளை கட்டமைச்சு, ராணுவ அந்த போர் நிலைகளை கட்டமைச்சு அதாவது ஈரானை சுத்தி வளைக்கிறதுன்றது அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. அப்போ ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து சுற்றி வளைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும் பொழுது அந்த ஹமாஸ் தாக்குதல் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு போச்சு. பாயிண்ட்டுக்கு போகும்போது என்ன அப்படின்னா, இவங்க இஸ்ரேலுடைய அந்த இருப்பையே கேள்விக்குள்ளாக்குறது அப்படின்ற, அதாவது நீண்ட நெடிய ஒரு போர். அவங்களோட போர்ல எடுத்துக்கிட்ட அந்த 2 நோக்கத்திலையும் அவங்களால வெற்றி பெற முடியல. ஒண்ணு ஹமாஸ் அழித்து ஒழிப்பது, இன்னொன்னு வந்து அந்த பாலஸ்தீன, அதாவது அங்க இருக்கிற பிணை கைதிகளை விடுவிக்கிறதுன்ற 2 கோரிக்கைகளை வச்சுதான், ரெண்டு கோலை வச்சுதான் உள்ள போனாங்க, குறிக்கோளை வச்சுதான் உள்ள போனாங்க. 2லயுமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்ப என்னன்னா அவங்களுடைய இருப்பை கேள்விக்குள்ளாகுது, அவங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல். அப்ப என்ன பண்றாங்கன்னா, தன்னிட்டு இருக்கிற எல்லா அதாவது இது வரைக்கும் கட்டமைச்சா, அதாவது நேரடி சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நேரடி பலங்கள் ஒன்று இருக்குது, மறைமுக பலங்கள் இருக்குது. இப்போ மறைமுகமா கட்டமைக்கப்பட்ட எல்லா விஷயங்கள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த லெபனான்ல நடந்த என்ன சொல்றது, அந்த அதாவது பேஜரை வெடிக்க விட்டாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட கால ஒரு தயாரிப்பு நடவடிக்கை. அப்போ ஈரானுடைய தாக்குதல் தொடுக்கிறது, ஈரானுடைய அந்த அணு ஆயுத கட்டமைப்பு உடைச்சு நொறுக்கிறதுன்றது ஒரு நீண்ட நாள ஒரு நடவடிக்கை தான். ஈரானுக்குள்ள நிறைய உளவாளிகளை உள்ள அமைச்சு அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்துறதுக்கான தயாரிப்பு வேலைகள்ன்றது நீண்ட நெடிய காலங்களை செய்யறாங்க. அப்ப நீண்ட நெடிய காலத்துல இப்படி இவ்வளவு பெரிய தயாரிப்பு வேலைகளை அந்த நேரத்துல ஏன் பயன்படுத்தினாங்க அப்படின்னு, அதுதான் கேள்வியோட முக்கியமான மையம். இப்ப ஏன் சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டோம். அதான் லெபனான்ல அங்க ஹிஸ்புல்லா அமைப்பை வந்து நம்ம பலகீனப்படுத்திட்டோம். சிரியாவில் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்க சுத்தி வளைக்கப்பட்ட 2 பகுதி முடிஞ்சிடுச்சு. அப்போ 3ஆவதா இருக்கக்கூடியது நேரடியா ஈரானையே தாக்குறது. அந்த ஹவுத்திகளை வந்து தொடர்ந்து அவங்க பலகீனப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு பெரிய அளவில் வெற்றி பெறல. ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது. 3ஆவதா கடைசியா இருக்கக்கூடியது இது எல்லாத்துக்கும் அந்த எதிர்ப்பு இயக்கத்துக்கு மையமா இருக்கக்கூடிய ஈரானை பலகீனப்படுத்தி அவங்களோட ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படின்றது கடைசி ஒரு நோக்கத்தோட கடைசி மையம். ஆனா இப்ப செய்யறதா இல்ல பின்னாடி செய்யறதான்னு வரும்பொழுது இதுதான் சரியான சமயம், இதை விட்டா நமக்கு ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நேரடி தாக்குதலை செஞ்சு, ஏன்னா அதுக்கான ஒரு ஓப்பான ஒரு சூழல் இருக்கு. இதுக்கு மேல இந்த சூழலை விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் வலுவான இப்படி வந்து மாற்று ஏற்பாடுகளை செய்யறாங்களோ அதுக்கு வேகமா அவங்க மாற்று ஏற்பாடுகளை செஞ்சிருவாங்க. ஆனா அப்படி இல்லாம உடனடியா இதை வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு செஞ்ச எல்லா ஏற்பாடுகளையும் பயன்படுத்தி அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படின்றது அவங்களுடைய இலக்கா இருக்கு. அந்த அவசர கதியில செஞ்ச விஷயங்கள்னு நம்ம பார்த்தோம். அந்த போர்ன்றதும் அவசர கதியில் தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய நோக்கத்துல பல இடங்கள் அந்த கேப் இருந்தது. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து முன்னோக்கி போய் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அவங்க வந்து இழப்பு ஏற்படுத்துறது. உதாரணத்துக்கு முக்கியமான விஷயமா என்னன்னா, அவங்களுடைய அணு ஆயுத அந்த உற்பத்தி செய்யக்கூடிய வலிமையை இல்லாமக்கிறது. அதன் மூலமா அவங்களுடைய பின்னடைவை சந்திக்க வைக்கிறதுன்றதுக்கான ஒரு நோக்கமா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னன்னா,
கடைசி இதுதான் வாழ்வாசாவ போராட்டத்துல அவனை வந்து ஒண்ணு இல்லாத எதிரியை ஒண்ணு இல்லாத ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம கிட்ட புரிஞ்சுக்கலாம். ஓகே, இறுதி ஒரு கேள்வினா, ஒட்டு மொத்தத்துல இந்த மிடில் ஈஸ்ட் பாலிடிக்ஸை பார்க்கும்பொழுது சீனாவின் கை ஓங்கி இருக்கு, அமெரிக்காவின் கை வந்து இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்கணும். அது வந்து எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதை திரும்ப எந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் விடையா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து அதுதான் ஏற்கனவே பல முறை பல காணொலிகளை பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு வலிமை அப்படின்றது உற்பத்தி சார்ந்த வலிமை. எங்களுடைய உற்பத்தி சார்ந்த வலிமையில அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த எரிபொருள் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் எரிபொருள் சார்ந்த உற்பத்தி பொருள்களையும் அவங்க வந்து உற்பத்தி செஞ்சதுதான் இது வரைக்கும் அவங்களுடைய பலமா இருந்தது. ஆனா கூடுதலா இன்னொரு பலம் என்னன்னா, இந்த தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள். இந்த தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் இன்னும் அவங்க பலமா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு சீனர்களுக்கு வந்து அவங்களுடைய உயர் ரக அந்த சில்லுகள் இல்லாம அவங்களால இந்த கம்ப்யூட்டிங் சொல்லக்கூடிய விஷயத்த செய்ய முடியல. அதுக்கு நிறைய சிக்கல் இருக்குது. அவங்களுடைய சார்புத்தன்மை இருக்குது. இவங்க நிறைய அதுக்கான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. அதை வந்து அவங்க உடைக்கிறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அவங்க வந்து அவங்களுக்கு இணையான ஒரு அளவை எட்டிருக்காங்கன்னா கிடையாது. இன்னும் அமெரிக்கர்களோட அவங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த உற்பத்தி என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எரிபொருளை மையப்படுத்திய பொருள்கள் அதை இணைச்சு இயக்கக்கூடிய இணையம் அப்படின்ற மாதிரி ஒரு வரையறைப்புல வச்சுட்டோம் அப்படின்னா, இப்ப புதுசா வரக்கூடியது என்னவா இருக்குது அப்படின்னா, அதாவது மரபுசாரா எரிபொருள் உற்பத்தி, அது சார்ந்த பொருள்கள், அதை இணைத்து இயக்கக்கூடிய அந்த இணையம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து புது வரையறுப்புக்குள்ள வர முடியும். அந்த புது வரையறுப்பின் அடிப்படையில பார்க்கும்பொழுது 50 விழுக்காடு இல்ல 75 விழுக்காடு சீனர்கள் வந்து தற்சார்புல இருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கர்களை பொறுத்த அளவுக்கு 50 விழுக்காடு இன்னமும் தற்சார்புல தான் இருக்கிறாங்க. என்ன தற்சார்பு அப்படின்னா, அந்த இணையம் சார்ந்த தற்சார்புன்றது அவங்க கை ஓங்கி தான் இருக்கு. அப்போ உற்பத்தியில சமபலம் இல்லைன்னு சொல்லனாலுமே அவங்களுடைய பலம் இன்னமும் கூடுதலா இருக்கு. அதே சமயத்துல அந்த எண்ணெய் சார்ந்த அந்த பொருளாதாரம் சுத்தமா இல்லாம ஆயிடல, மாறிக்கிட்டு இருக்கிறதான் பாக்குறோம் நம்ம. அப்ப அவங்களுடைய பலம் வந்து இன்னமும் அவங்கதான், அவங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கு. உற்பத்தி சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்து இவங்க கைதான் ஓங்கி இருக்குது. ஆனா அது மாறிக்கிட்டு இருக்கு. நடைமுறை சார்ந்த இதை வந்து ஒத்தையரட்டை அப்படின்ற பார்வையில பார்க்காம ஒரு இயக்கபூர்வமா இதுல இருந்து அதுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அந்த மாற்றத்துல சீனாவோட கை ஓங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு நடைமுறை சார்ந்த மாற்றமா புரிஞ்சுக்கலாமே தவிர முடிவுக்கு அறிவிக்க முடியாது. ஏன்னா அது வந்து என்ன சொல்றது, ஒரு காலகட்டம் அப்படி சொல்லுவாங்க, ஒரு எப்போச்சல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சேஞ்ச். அதை போய் நீங்க வந்து இப்படி ஒரு கோடு போட்டுலாம் சொல்ல முடியாது. அது இயல்பா மாறிட்டு இருக்கிறது. அந்த மாற்றத்தை உள்வாங்கிறது மூலமா நாம என்ன பண்ண முடியும், நாம என்ன எப்படியான ஒரு நகர்வை செய்யறது, எந்த பாதையில போறதுன்றத நம்ம பாதையை நம்ம செதுக்கிக்கலாம். யாருக்கும் எதிராவோ யாருக்கும் வந்து ஆதரவாவோ நம்ம பேசுறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. நம்மளுடைய நோக்கம் நம்ம பாதையில தெளிவாகவும் நம்ம சொந்த பாதையில சொந்த காலில் நிக்கணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கம். அதுக்குதான் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு புரிதல் இருந்தா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரியான 2 நாடுகள் யாருடைய பங்கு, யாருடைய பலம் அதிகமா இருக்கு, யாருடைய பலம் குறைவா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய பாதையை 2 பேரையும் சம அளவுல வச்சு நமக்கான ஒரு சுயசார்பான பாதையில வகுத்துக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை. நிச்சயமா மினிமம் நேரடியாக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.